இனிய இணைய நண்பர்களுக்கு சைவ விருந்து சேனலின் அன்பான வணக்கம். இட்லி தோசைக்கு ரொம்பவே சிம்பிளா ஒரு காரசாரமான சைட் டிஷ்னா வெங்காய சட்னி தாங்க உடனே நம்ம நினைவுக்கு வர்றது. வெறும் 5 நிமிஷத்துக்குள்ள இதை செஞ்சிட முடியும். கெட்டு போகவும் செய்யாது. காலையில செய்யற சட்னியை நைட்டு டின்னருக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பேச்சுலருக்கு ஏற்ற இந்த காரசாரமான வெங்காய சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்டா வெங்காய சட்னி தக்காளி இல்லாம செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 மிளகாய் வரமிளகாய் இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு இன்னும் காரம் வேணும்னு சொன்னாக்கா இன்னும் கூட 2 மிளகாய் போட்டுக்கலாம். நான் 10 மிளகாய் வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமா ஒரு புளியாங்கட்ட அளவு புளி வச்சுக்கணும். ஒரு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், தண்ணி கொஞ்சம், ஊற வச்ச பெருங்காயம் கொஞ்சம் வச்சிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அதில் வச்சுக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். வரமிளகாய் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அது லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்தது போதும். இப்போ அதோட நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். லேசாக வதக்கினா போதும். இப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தோட பச்சை போனால் போதும். பச்சை வாசனை போச்சுன்னா போதும். இப்போ அதை ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம், அதாவது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். புளியும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுக்க வேண்டியது தாங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே வாசனை செமையாக வருதில்ல? மிளகாய் நல்லா அரைப்பட்டு இருக்கணும். வெங்காயமும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ தாளித்து போட்டுக்குவோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்செண்ணெய், கடுகு போட்டுக்குவோம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பையும் போட்டு உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்து சட்னியில் சேர்த்துக்கணும். கடுகு காந்தாமலும் தாளித்து எடுக்கணும். அஞ்சு நிமிஷத்தில் வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். தோசை கல்லில் போட்டு தோசை கல் காஞ்சி தோசை ஊற்றி 2 எடுக்கங்காட்டியும் வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். இந்த வெங்காய சட்னியை தொட்டுக்கிட்டு 1/2 டஜன் தோசை இருந்தாலும் அழுக்காமல் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த வெங்காய சட்னியை இது மாதிரி புளி வச்சு அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் தெரியும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர்ற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வெங்காய மிளகாய் பொடியை தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.